இன்றைக்கு நம்ம கவனிங்க, நம்ம மனசுல நினைக்கலாம், ஐயோ நம்ம என்ன சின்ன கூட்டம் தானே, நம்மள பெரிய சபையார்கள் மதிக்கல. சில பேர் அப்படியே பெருமையா இருப்பாங்க, எந்த சபைக்கு போறீங்கன்னா இந்த சபைக்கு போறோம் பிரதர், பெருமை பார்ப்பார். நம்ம மனசுல நம்மள ஒரு மாதிரி பார்க்கலாமங்க, எந்த சபைக்கு போறீங்க, ஆமா எத்தனை ஆத்மா வராங்க, 10 ஆத்மா, ஐயோ பாவம், அவங்க தான் பாவம், நம்ம கிடையாது. சொல்லுங்க, நம்ம மேன்மைப்பட்டவர்கள். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஹிட்லருக்கு எத்தனை ஃபாலோவர் இருந்தாங்க, கோடிக்கணக்கில் மில்லியன் ஃபாலோவர்ஸ். இயேசுக்கு எத்தனை ஃபாலோவர் இருந்தாங்க, 12. அதுல ஒருத்தன் டொக்கு, இன்னொருத்தனும் இயேசுவை 3 முறை மறுதலிச்சான். அப்போ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேரு தான் இயேசுவுக்கு. உண்மையா எத்தனை பேருங்க? 10 பேரு. ஆனா இன்றைக்கும் யாருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்குங்க? இயேசுவுடைய நாமம் தான். அல்லேலூயா. பொறுமை காத்தவனுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கவனிங்க. ஆமென். நாமும் பொறுமை உள்ளவர்களா இருக்கும்போது நமக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார்.